எடப்பாடி வந்துங்க வலுவான கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும்னு எதுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு? நாடாளுமன்ற தேர்தலை சொல்லி கம்ப்ளீட்டா நாக் அவுட் ஆனாரு. இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதனால எடப்பாடி சொல்றது இல்ல, விஜய் சொன்னாரா? விஜய் கட்சி இதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லிச்சா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். எடப்பாடி சொல்லுவாரு, அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னால கூட ஒரு பல முறை மெகா கூட்டணி அமைப்போம் எல்லாம் சொல்லுவாரு. ரைட். எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, போன வாரம் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அதிமுக பொதுச் செயலாளர் தொலைபேசியில் அழைத்து தாவேகா தலைவர் விஜய் கிட்ட பேசியிருக்காரு. ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுல மெயினா கூட்டணி பத்தி அரசியல் எல்லாம் பேசல. உங்க ஆட்கள் இறந்துட்டாங்க, இவ்வளவு பெரிய நெருக்கடி ஆச்சு, அரசாங்கம் உங்களை கார்னர் பண்ணுது, உங்களை தனிமைப்படுத்த நினைக்கிறாங்க, முடக்க நினைக்கிறாங்க. எதிர்கட்சி என்ற முறையில் நாங்க உங்க பின்னால நிக்கிறோம், ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு துணையா இருப்போம், இன்னும் நீங்க தளர வேணாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இறந்தவர்களுக்கு இரங்கல் சொல்லியிருக்காரு. அது ஃபேர், அது கரெக்ட், அது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் பேச அவர் முயற்சி பண்ண, ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு சொல்லி கேட்கும்போது விஜய் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, இப்ப எதுவும் பேச வேணாங்க, பொங்கலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னு இல்லை,